எடுத்துக்காட்டு 3.11 படிக்கலாம். எடுத்துக்காட்டு அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் இரு எண்கள் என்ன? இங்க இரு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தடுத்து என்ன கூட்டும்போது 75 வருது. அப்போ அந்த இரு எண் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு அடுத்து 3 இருக்கு. இது கூட்டினா என்ன வரும்? 5 வருமா? அதே மாதிரி அடுத்தடுத்த நம்பர் 3ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும்? 7 வரும். இப்படி 2 எண் இருக்கு. அந்த எண்ணுடைய கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 75ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த எண் என்ன? அப்போ தெரியல அந்த எண். இந்த ரெண்டும் என்னன்னு தெரியாது. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சா இது எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வைக்கலாமா? வச்சா வர்றது என்ன? 5 5. அதாவது 2ஓட 1 கூட்டினா 3, இது 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 5 வருது. சரியா? அதே மாதிரி இங்கேயும் அதே ஃபார்முலா தான். ஏன்னா வேரியபிள் தானே. எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 7. அப்போ என்ன? இந்த நம்பர் 3. இங்கே 3 இருந்தால் இது என்ன இருக்கும்? 4. 7 மாதிரிதா? இதே தான். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 75ன்னு கொடுத்துருக்காங்க. 75. ஆனால் இந்த இது என்னென்னா இதே தான். இது வந்து வேரியபிள், அதனால் அப்படி தான் இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1. 2 அடுத்தடுத்த நம்பர். இதுக்கு அடுத்த நம்பர் 3. இது 2ஐயும் கூட்டினா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 5. இது 3, அதுக்கு அடுத்த நம்பர் 4. இது 2ஐயும் கூட்டினா வர்றது தான் 7ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க? இந்த நம்பர் எக்ஸு, அதுக்கு அடுத்த நம்பரையும் கூட்டினா 75 வரும். அப்போ இந்த நம்பர் என்ன? இந்த நம்பர் என்னென்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 2x + 1 = 75. 75. இப்போ 1 அந்த பக்கம் கொண்டு போவோம், அல்லது 2 பக்கம் மைனஸ் பண்ணுவோம். +1 -1 = 75 -1. 2 பக்கம் மைனஸ் பண்ணலாம், அல்லது இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்போ 2x = என்ன வருது? 74 வருது. அப்போ என்னது? 70 x என்பது என்னது? 74/2. அதில் 2 பக்கம் 2ஆல் வகுத்தா என்ன வருது? அதுதான் என்ன வரும்? 37 வருதா? இப்போ இங்கே போட்டு பாருங்க. எக்ஸ் வந்து 37, அடுத்த நம்பர் 38, டோட்டல் 75 வருதா? இதே மாதிரி 3 + 4 7. நம்ம 37 + 38 75. அதான் நமக்கு தெரியாதனால எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வைக்கிறோம். இப்போ ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி எல்லா கணக்கையும் என்ன செய்யணும்? தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டு 12. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சு படிக்கணும். எதையும் வந்து புரிஞ்சு படிக்கணும். ஒருவர் 960க்கு 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா மதிப்பிலான பணத்தாள்கள் வைத்துள்ளார். ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு? 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு எவ்வளோ வச்சுருக்காரு? 960 ரூபாய்க்கு வச்சுருக்காரு. டோட்டல் மொத்தம் பணத்தாள்கள் வைத்துள்ளார். இம்மூன்று மதிப்புள்ள பணத்தாள்களின் எண்ணிக்கை சமமெனில் பணத்தாள் எத்தனை? ஒரு ரூபா நோட்டு எத்தனை வச்சுருக்காரு? சேம் அதே பணத்தாள் வச்சுருக்காரு. இம்மூன்று மதிப்புள்ள பணத்தாள்களின் எண்ணிக்கை சமமெனில் அவரிடமுள்ள மொத்த தாள்களின் எண்ணிக்கை என்ன? மொத்தம் எத்தனை தாள் இருந்துச்சு? இது எவ்வளவு? இது எவ்வளவு? இது எவ்வளவு? கண்டுபிடிக்கலாமா? இப்போ 1 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது? எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் 5 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்குது? ஒய் எக்ஸ் வச்சுருக்காரு.
10 ரூபா நோட்டு 10 எக்ஸ் வச்சுருக்காரு. இதனுடைய மதிப்பு என்ன? 960. புரியுதா? 1 ரூபா நோட்டு 10ன்னு வச்சுருங்க, 10 ரூபா. இது ஒரு 10 தாள் வச்சுருக்காரு, 50 ரூபா. இது ஒரு 10 தாள்னா 100. அதெல்லாம் டோட்டல் போட்டால் என்ன வரணும்? 960 வரணும். இப்போ இந்த எக்ஸ் எத்தனை தாள் வச்சுருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து என்ன வரும்? 10 எக்ஸு, 15 எக்ஸு, 16 எக்ஸ், 960. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 960 மைனஸ் 16 வந்துருச்சா? ரிசல்ட் எவ்வளோ? 60. 60 என்னது? 60 தாள். 60 என்பது என்னது? தாள். இப்போ இங்கே 60, இங்கே 60, இங்கே 60 போட்டு பெருக்கி பாருங்கள். இது 60 ரூபா நோட்டு வருதா? இது 300 ரூபா ஆகுதா? இது 600 ரூபா ஆகுதா? 960 வந்துருச்சா? அப்போ என்ன? நமக்கு தெரியாதது ஏதோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை தாள் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக வச்சுருக்காரு. எல்லாத்துலேயும் 60 ரூபா ஒன்று, 60 ரூபா 5 ரூபா நோட்டு, 60 ரூபா 10 ரூபா நோட்டு வச்சுருக்காரு. அப்போ அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் வச்சுக்கோங்க. தெரியாது, உங்களுக்கு தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இப்படி போட்டு பார்த்தா நமக்கு டோட்டல் போட்டாங்க. இதனுடைய மதிப்பு என்ன வரும்? 916 போட்டாங்க. அப்போ ஒரு ஃபார்முலா, ஒரு கோவை உண்டாக்கணும். ஈக்குவேஷன், இது கோவை உண்டாக்கி அதை ஈக்குவேஷனை மாற்றணும். மாற்றிட்டா 60 தாள் வந்துடுது. இந்த 60 தாள் போட்டு பாருங்கள், கணக்கு செஞ்சுட்டு 60 தாள் போட்டால் இது வருதான்னு பாருங்கள். வருது. 60, 300, 600. இதுதான் ரொம்ப சிம்பிளாக. அதே மாதிரி அடுத்து, ஒரு தேர்வில் மாணவன் எழுதும் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன. தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் 60 வினாக்கள் விடை எழுதி 130 மதிப்பெண்கள் பெற்றான் எனில் சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை என்ன? சரியான விடை எழுதிய வினாக்களின் விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. 13வது இப்போ 13. இதை பாருங்கள், இதுவும் இன்ட்ரெஸ்டிங் தான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சரியான விடை எழுதிய எத்தனை விடை எழுதியிருக்கான்? சரியான விடை அது நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம எழுதுவோம். சரியான விடை எத்தனை எழுதியிருக்காங்க? எக்ஸு விடை எழுதியிருக்காங்க. அப்போ தவறான விடை என்ன? தவறான விடை எத்தனை எடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாமா? எப்படி பார்க்கலாம்னா, அத்தேர்வில் ஒரு மொத்தம் 60 வினாக்களுக்கு விடை எழுதியிருக்கிறார். அவர் எவ்வளோ வினாக்களுக்கு விடை எழுதியிருக்காரு? 60 வினாக்களுக்கு விடை எழுதியிருக்காரு. அதில் எக்ஸ் வந்து சரியான விடை. எக்ஸ் வந்து சரியான விடை. அப்போ தவறான விடை என்ன? 60 மைனஸ் எக்ஸ் ஆச்சா? கரெக்ட் தானே? இப்போ சரியான விடைக்கு எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கான்? 4 மதிப்பெண். அப்போ 4 × எக்ஸு, எக்ஸுக்கு 4 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அப்போ மைனஸ் போட்டு 1 மார்க் போட்டு 60 மைனஸ் எக்ஸ். புரிஞ்சா? சரியான விடை எக்ஸு. நமக்கு மொத்தம் எத்தனை விடை பண்ணியிருக்காரு? மொத்தம் வந்து 60 விடை எழுதியிருக்காரு. அந்த 60 விடையில் எக்ஸ் வந்து தப்பானது, சரியானது. அப்போ தவறானது எவ்வளோ இருக்கும்? 60 மைனஸ் 1. அப்போ சரியான விடை எழுதுனா 4 மார்க்கு, தவறான விடை எழுதுனா 1 மார்க். அப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம்னு வச்சுக்கோங்க. கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? கூட்டினா மொத்தம் எத்தனை மார்க்கு? 130 மார்க் வருது. புரியுதா? மொத்தம்
சரியான விடையிலிருந்து இந்த 1 மார்க் கழிக்கிறாங்கல்ல, அதை கழித்த பிறகு அவன் 130 மார்க் எடுத்திருக்கான். இப்போ சரியான விடை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்? இது விடை எழுதுனது மார்க் வந்து 4x. அதில் இருந்து இதை கழிக்கணும். எவ்வளோ கழிக்கணும்? 60 உள்ளே வந்து ப்ளஸ் x 130. இந்த மதிப்பெண்ணை கழிக்கணும். இப்போ 5x minus 60 is equal to 130. 5x என்பது 130 plus 60 190. x is equal to 190 divided by 5. Now we are finding the 38. சரிங்களா? எக்ஸ் வந்து என்ன? 38 தான் சரியான விடை. இப்போ சரியான விடை 38 தானே கரெக்டாக பார்த்துருவோமா? இப்போ 38 சரியான விடைன்னு வருது. இப்போ 38 எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். 38 இன்ட்டு 38 எடுக்க கரெக்ட்னா 60ல் மீதி எவ்வளவு தப்பு? 22 தப்பான ஆன்சர் எழுதியிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா 60 மைனஸ் 38 22. இப்போ 38க்கு 4 மார்க். 38க்கு 4 மார்க். $172 மார்க் கரெக்ட் சரியான விடைக்கு. தப்பான விட 22. அதுக்கு எத்தனை மார்க் கழிக்கிறாங்க? 22 மார்க் லெஸ் பண்ணுறாங்க. 32 புரியுதா? 38க்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க. சரியான விட 38. தவறான விட 60ல் 38 இருக்குன்னா 22. 1 மார்க் லெஸ் பண்ணுறாங்க. ஆக இதை லெஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ மார்க் தான் போட்டிருப்பாங்க? 130 மார்க் போட்டிருக்காங்க. இதை விட வந்துருதா? அதனால் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? சரியான விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ தவறான விடை என்ன? 160. மொத்த விடைகள் அவன் ஆன்சர் பண்ணது, நீங்கள் ஆன்சர் பண்ணது 60 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நான் 60ல் சரியான விடையை கழிச்சிட்டிங்கன்னா தப்பான விடை தெரிஞ்சிடும். அதை வச்சுட்டு இந்த ஃபார்முலா போடணும். அதாவது இது சரியான விடை, அதுலேருந்து இதை கழிக்கணும். ஏன்னா தப்பான விடை மார்க்கு மைனஸ் பண்ணுறாங்க. அதனால் -1. அதை கழிச்சு அதை அப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்குள்ளே பண்ணால் இப்படி வரும். 4x minus 60 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்புறம் 5x இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 5x வருது. -60 130. 5xலேருந்து 60 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் வந்து அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறும். ஆனால் 2 பக்கம் 60 கூட்டினீங்கன்னா இது அடிப்பட்டு இங்கே வந்துடும். 190 38. சரியா? இன்னும் 34.